வணக்கம், நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சி, ஜாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவுல இருக்கிற காணியல் வீடுகளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் பண்றதுக்காண்டி வீடியோவா எடுத்து போடுவோம். அதோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி அதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சேனல்ல இருக்குது. முடிஞ்ச அதையும் வந்து பாத்தீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சி, அதாவது கோணாவில் மேற்கண்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு ஒரு காலேக்கர் காணி ஒன்று கொஞ்சம் அவசரமா விற்க இருக்குது. காலேக்கர் காணி தான், அதாவது 4 பரப்பு கிட்ட வரும். இப்போ வந்து காணிக்கு உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஹைட்ரா, இந்த காணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வேலியெல்லாம் அடைச்சு அரக்கியா தாங்க இருக்குது. உங்களுக்கு வேலி அடைக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அரங்கப்படுத்தி தாங்க இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதான் காணிக்கு உள்ள வியூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடும் வந்துடும். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு திட்ட வீடு தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம், முன்னுக்கு ஒரு ஹால், அதோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு குட்டியாக ஒரு சன்செட் இருக்காங்க. இப்படி இதால வந்தீங்கன்னா இப்படி வீட்டுக்கு முன்னுக்கு வந்துடலாங்க. முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 தென்னை மரத்துக்கிட்டே இருக்குது. அதுவும் கொஞ்சம் காய்க்கிற பருவத்தில் தாங்க இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஞ்சம் குட்டி சின்ன சைஸில் இருக்குது. அப்படி இங்கே இது கொஞ்சம் காய்ச்சி கொண்டு இருக்குதுங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்ற நிலையிலேயே தேங்க அதில் பிடுங்கக்கூடிய அளவிலேயே இருக்குதுங்க. பட் இந்த காணியில் உங்களுக்கு தண்ணி அதுகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து குழாய் கிணறு தான் அடிச்சிருக்காங்க. குழாய் கிணறு 120 அடியில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வந்துட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே எப்படி பார்த்துடலாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்பக்க வியூ. இதில் வந்து இவங்க குட்டியாக சன்செட் மாதிரி இறக்கியிருக்காங்க. மேலே வந்து தகரம் தான் போட்டிருக்காங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுமே இல்லை. இப்படியே உள்ளே போயிடலாம். ரைட்டா, இதான் வந்து உள்ளுக்குள்ளே போகிற வியூ. இதான் வந்து ஹோல். இப்படி உள்ளே வந்துடலாம். உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா வீடு வந்து முதல்ல வந்த வீட்டு திட்ட வீடுன்றதால கொஞ்சம் குட்டியாக தாங்க இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சீட் தான் போட்டிருக்காங்க. மரம் அதுகள் எல்லாம் போட்டு மேலே சீட் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாமியறை. அப்படி இங்கால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படுக்கை அறையும் வந்துடும். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிப்பக்கம் கிச்சனும் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். இப்படியே வெளியே போயிட்டு நீங்கள் பார்த்துடலாங்க. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின் சைடில் உங்களுக்கு டாய்லெட் அதுகள் எல்லாம் வந்துடும். மற்ற இந்த வீடு வேண்டிங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை அப்படி கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கும் ப்ரைஸையும் வந்து கொஞ்சம் குறைச்சி தரலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தாலுமே நேராக டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்னோட நம்பர் தரேன், மறக்காம கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸை குறைச்சி கொஞ்சம் நல்ல ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற வந்து இங்கே சுற்றி வேற எல்லாம் வேலியெல்லாம் அடைச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்குறது அதுக்கெல்லாம் இந்த இடம் ஓகே இருக்கு. வேணும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க மாட்டுக்கண்டு அதுகளெல்லாம் வளர்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிற கொஞ்சம் தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி, அதாவது ஆடு மாடு வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஏரியா தான். உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா கீழே என்னோட நம்பரை தரேன், மறக்காமல் கால் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். See you, டாட்டா, பை பை.